உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு வேற தேவையில்லாத சிரமத்தை கொடுக்கறம்மா. இதுல என்னமா இருக்கு? நான் வீட்ல இருந்தாலும் சும்மா தானே இருக்க போறேன். சரி, நீ இங்கே இரு. நான் போய் அந்த தாத்தாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ம். போற வழியில அவரை இறக்கி விட்டுட்டு போயிடு. ம். பாரதி, இவர்தான் நான் சொன்ன முத்தையா தாத்தா. வணக்கம் தாத்தா. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் தாத்தா. உனக்கு எதுவும் சிரமம் இல்லையே? அதெல்லாம் இல்ல தாத்தா, நானும் அந்த வழியா தான் போறேன். உங்களை இறக்கி விட்டு போறேன். சரி பத்மா, நான் போயிட்டு மதியானத்துக்குள்ள வந்துடுறேன். நிஷாமா வெளியே போயிருக்காங்க, அவங்க வந்து கேட்டா சொல்லிடு. அப்புறம் அந்த ஐயாவுக்கு இப்பதான் காப்பி போட்டு கொடுத்தேன். சாப்பிட என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு கொடுத்துரு. சரிங்க ஐயா. பத்திரமா பாத்துக்கோங்க. கொடுங்க இந்தாங்கம்மா. தம்பி, சாப்பிட ஏதாவது செய்யட்டுமா? அதெல்லாம் வேண்டாம்மா, இப்போதானே காஃபி சாப்பிட்டேன். சரி, கொஞ்ச நேரம் போட்டோம். சரிங்க தம்பி. ஆமா, யாரும்மா அவங்க? யார தம்பி கேக்குறீங்க? அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாத்தாவை வண்டியில கூட்டிட்டு போனாங்களே, அவங்க யாரு? அவளா? அவ என் பொண்ணோட ஃப்ரெண்டு தம்பி. ஏற்கனவே இருந்த ஒரு வாழ்க்கை நிலைக்காம போய் இப்பதான் இன்னொரு வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிச்சு. இப்ப அதுவும் அவளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரே கேள்விக்குறியா இருக்குப்பா. ஏன், அவங்களுக்கு என்னாச்சு? அது அவளை ஒருத்தன் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருந்தான். ஏற்கனவே ஒரு பொம்பளை புள்ள வேற இருக்கு. இப்ப வயித்துலயும் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அந்த ராஸ்கலு அவளை விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். தம்பி பாத்து தம்பி, தண்ணி ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாங்க. யாரோ உங்களை நினைக்கிறாங்க தம்பி. என்ன நினைக்கிறதுக்கெல்லாம் யாரும் இல்லம்மா. அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, இப்போ அவங்களும் இல்ல. அப்படின்னா யாரோ உங்களை திட்டிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா யாராவது திட்டினாலும் இப்படிதான் பொறையேறுமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.